ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹெடர் ஃபைல்ஸ் அண்ட் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஓகே, ஹெடர் ஃபைல்ஸ்னா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி printf, scanf அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், இன்புட் வாங்கி அவுட்புட் பிரிண்ட் பண்ணோம். ஆல்சோ நம்ம என்ன பண்ணோம், நிறையா சில யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம நம்ம என்ன பண்ணோம், பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்லாம் பார்த்தோம். அப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் டிஃபால்ட்டா சிலே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, ஹேஷ் இன்க்ளூட் math.h, ஹேஷ் இன்க்ளூட் string.h இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னா, நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அதாவது நம்மளே எழுதுற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி ஹெடர் ஃபைல் கிரியேட் பண்ணலாம், எப்படி மாடுலர் ப்ரோக்ராமிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன் real life programming environment, we may use more than one source files which may be compiled separately and linked later to form an executable object code. இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நீங்க பாத்தீங்களா, எப்பயுமே ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு ஃபைல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், சி ப்ரோக்ராம் எழுதி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ பட் ரியல் லைஃப்ல நம்ம நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் சொந்தமா செய்ய போறோம், இல்ல ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்கும்போது, ஒரு பெரிய பிக் செட் ஆஃப் லைன்ஸ் நம்ம எழுதும் போது, பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்ம வந்து ஒரே சி ஃபைல எழுத மாட்டோம், மல்டிபிள் சோர்ஸ் ஃபைல்ஸ், மல்டிபிள் சி ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, அதெல்லாம் தனித்தனியாக கம்பைல் ஆகி லாஸ்ட்ல எல்லாமே என்ன ஆகும்னா லிங்க் பண்ணியிருக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றது தான் மாடுலர் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன நடக்குது மாடுலர் ப்ரோக்ராமிங்ல, it involves organizing a program into independent reusable units called modules. ஸோ என்ன பண்றோம், ஒரு பெரிய 1000 lines ப்ரோக்ராம் இருக்க வேண்டிய இடத்த நம்ம அங்க என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்மளால ரீயூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்றோம்னா தனித்தனி யூனிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி அதை தனித்தனி சி ஃபைலா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். அதனால என்ன அட்வான்டேஜ், இட் என்ஹான்சஸ் கோட் ரீடபிலிட்டி, மெயின்டைனபிலிட்டி அண்ட் ரீயூசபிலிட்டி, பர்டிகுலர்லி ஃபார் லார்ஜ் ப்ராடக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள்ல ஆட் ஆஃப், சப்ட்ராக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஜென்ரலா ஆட்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணுவோம். சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். கரெக்டா? இப்போ இன்கேஸ் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன், இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறேன், பட் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் நான் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நான் ஒவ்வொரு டைமும் நான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்றதுக்கு அந்த இடத்துல போய் நான் ஆட் ஆஃப், சப்ட்ராக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் திரும்ப யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நான் வந்து போட்டுட்டே இருந்தேன்னா அது வந்து எனக்கு தேவையில்லாத வேலை தானே சொல்லுங்க. அதுல ஒரு ரீயூசபிலிட்டி இருக்காதுல்ல. ஸோ எப்பயுமே அந்த கோட் பெரிய பெரிய கோடா இருக்கும். கரெக்டா? ஸோ எனக்கு வந்து அதை சார்ட் பண்ணணும், அது நான் கோட் எந்த அளவுக்கு சின்னதா எழுதுறோமோ, எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டா எழுதுறோமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், நம்மளோட ப்ரோக்ராம் வேகமாகவும் வேலை செய்யும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எழுதுற சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்ல அப்ளிகபிள் கிடையாது. பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல 1000 and 2000 லைன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது இது கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நான் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட்ன்ற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நான் திரும்ப யூஸ் பண்றேன். நான் அப்ப என்ன பண்ணிக்கலாம், அது தனியா ஒரு சி ப்ரோக்ராம்ல போட்டுட்டு எனக்கு எப்பெல்லாம் அது தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் அந்த ஃபைலை நான் ரெஃபர் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ எந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் கோடை நம்ம திரும்ப நம்ம ரியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஃபுல் கம்ப்ளீட் ப்ரோக்ராம் எழுதாம அந்த ஸ்மாலர் யூனிட்டையே நம்ம ஒரு தனி சி ப்ரோக்ராமா சேவ் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படுறப்ப அந்த இடத்துல போய் ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் சொன்ன அதே தான். ஓகே, ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுக்கு நார்மலா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுவோம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வழக்கம் போல நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கோட் எழுதாம, ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த சி ஃபைல்ஸ், இந்த ஹெடர் ஃபைல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். பட் நான் ஒரு சாம்பிள் கோட் எழுதிட்டு உங்களுக்கு அதை காட்டுறேன். ஏன் அப்படின்னா இது எனக்கே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஓகே, அந்த டாபிக்லாம் நான் விட்டுட்டேன். ஸோ எனக்கே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்ப்போம் நார்மல் கோட் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஜென்ரலாக போடுவோம், ஏன்னா பிரிண்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டு ஃபங்க்ஷன் சொன்னேன். என்ன பண்றேன், int add of int x, int y, int x, int y இப்படி வச்சுக்கிறேன். அடுத்து
int sub of intex comma int y. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எழுதுற ப்ரோக்ராம்ல இப்படி டிக்ளேர் பண்ணுவோம் கரெக்டா. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம சில வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். இப்போ a ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கலாம், b ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்றேன், நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆஃப் பண்றது என்ன பண்றேன், sum ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு %d/n போடுவோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். என்னன்னு கால் பண்ணுவோம், போட்டு ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா a, bன்னு போடுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவேன், நான் வந்து சப்ட்ராக்ஷனே நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு சப் ஆஃப் a, bன்னு போடுவோம். கரெக்டா ஜென்ரலா அப்படி தானே போடுவோம். போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் 0 அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ எப்படி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இதை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் x plus y அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி சப்ட்ராக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை இங்க போட்டுட்டு சப் ஆஃப் போட்டுட்டு இண்டெக்ஸ் கமா int y போட்டுட்டு x minus y போடுவோம். இதுதான் நம்ம நார்மலா எழுதுற ப்ரோக்ராம் கரெக்டா. யோசித்து பாருங்க, நம்ம நார்மலா எழுதுற ப்ரோக்ராம். ஸோ இதுல என்ன நடக்குது, நான் என்ன பண்றேன், நான் யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் இந்த இடத்துல நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ பட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு a b சொல்லிட்டு 2 வேல்யூ அசைன் பண்றேன். அடுத்து சம் ஆஃப் ஈக்குவல் டுன்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த இடத்துக்கு போயிட்டு a இருக்க இடத்துல 10ம் b இருக்க இடத்துல 5ம் போயிட்டு ரிட்டர்ன் x plus yன்னு போட்டு 15 அவுட்புட் இங்க சம் ஈக்குவல் டு 15 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இங்க டிஃபரன்ஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு நான் சப் ஆஃப்னு போடுறப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு இன்டெக்ஸ் கமா int y போயிட்டு ரிட்டர்ன் x minus y. ஸோ இங்க 10 minus 5 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்கும், சம் ஈக்குவல் டு 15 டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். ஓகே, இதுதான் இதோட அவுட்புட். இந்த ப்ரோக்ராமை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரன் பண்ணலாம் காட்டல, இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் நான் காட்டுறேன். நம்ம நார்மலா எழுதுனா எப்படி எழுதுவோம். இப்போ நான் என்னோட யூஸ் கேஸ்ல நான் என்ன சொன்னேன், இந்த ஆட் அண்ட் சப்ட்ராக்டை நான் நிறைய ப்ராஜெக்ட்ல திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஜஸ்ட் அசூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ரியல் லைஃப்ல நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எழுதுறேன், இந்த 2 ஃபங்க்ஷனையும் நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம். ஸோ நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கப்போ ஒவ்வொரு டைமும் நான் வந்து இந்த டெஃபினிஷனையும் இந்த இதையும் பண்ணா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா எழுதிட்டே இருந்தா அது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுல்ல. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன பிபிடில நான் போட்டிருப்பேன், என்ன போட்டிருக்கேன், இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஹெடர் ஃபைல்ஸ் தட் ஆக்ட் அஸ் மாடியூல்ஸ் அண்ட் சோர்ஸ் சி ஃபைல்ஸ். ஸோ 3 விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஹெடர் ஃபைல்ஸ் தட் ஆக்ட் அஸ் மாடியூல்ஸ், அதுக்கு பிறகு சோர்ஸ் சி ஃபைல்ஸ். ஓகே, இப்போ நம்ம எழுதியிருக்க இந்த கோடுல எதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இதுல 2 பார்ட் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு 2 பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன் என்ன பண்றோம், டிக்ளரேஷன். இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு டிக்ளேர் பண்றோம். இதுக்குள்ள ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு எழுதுறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ள 2 விஷயம் பண்ணியிருக்கேன். ஒன்னு, நான் இப்போ வச்சிருக்க கோடு வந்து மெயின் டாட் சி, இதுக்குள்ள இன்னொரு சி ஃபைல் வச்சிருக்கேன் மாடியூல் டாட் சி, அதுக்கு பிறகு ஹெட்டருக்குள்ள இன்னொன்று வச்சிருக்கேன் மாடியூல் டாட் ஹெச். இந்த மாதிரி 2 வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடியூல் டாட் ஹெச் ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த மாடியூல் டாட் ஹெச்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்க, ஹெட்டர் ஃபைல்ஸ் ஹேஸ் இன்க்ளூட் stdio.h மாதிரியே நான் வந்து மாடியூல்ன்ற நேம் தான் வைக்கணும், இல்லை எந்த நேம்னாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் மாடியூல் டாட் ஹெச்னு ஒரு ஃபைலை சேவ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2 ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை போட்டிருக்கேன். ஓகே, போட்டுட்டு நம்ம கம்பைல் பண்ணிடணும். ஓகே, அதுக்கு பிறகு மாடியூல் டாட் சின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள என்ன போட்டிருக்கேன், யோசித்து பாருங்க, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போட்டிருக்கேன். ஸோ ஹெட்டர் ஃபைல்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை போடுறோம். டாட் சி ஃபைல், அதாவது மெயின் டாட் சின்றது நம்ம ஜென்ரலா மெயின் ஃபங்க்ஷன் இருக்க ஒரு சி. ஓகே, சி ஃபைல். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இல்லாத சி ஃபைல்ல நம்ம நியூவா ஒரு சி ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை போட்டிருக்கோம். ஓகேயா, ஸோ இதில் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹேஸ் இன்க்ளூட் stdio.h போடாம
ஹேஸ் இன்க்ளூட் மாடியூல் டாட் ஹெச்னு போட்டிருக்கேன். ஆல்சோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல போட்ட மாதிரி நான் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணாம ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். யூசர் டிஃபைன்டு ஹெடர் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதுல ஏ கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்றோம்னா திஸ் இஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் பில்ட் இன் ஹெடர் ஃபைல். ஆல்ரெடி சி ப்ரோக்ராம்ல டிஃபால்ட்ஸா இருக்க லைப்ரரி. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்றோம். பட் இது நான் கிரியேட் பண்ண ஹெடர் ஃபைல், அதாவது மாடியூல் டாட் ஹெச்னு இந்த இடத்துல நான் அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த பாருங்க யூடியூப் வீடியோஸ் CS25 C01 அதை காட்டுது பாத்தீங்களா. அதுல மாடியூல்ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த 3 ஃபைலையுமே வச்சிருக்கேன். அந்த ஃபைலுக்குள்ள நான் மாடியூல் டாட் ஹெச்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டாட் ஹெச் ஃபைலை ஆக்சஸ் பண்ணனா நான் டபுள் கோட்ஸ் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், போடணும். இந்த இடத்துல ஏன் நான் வந்து stdio.h யூஸ் பண்ணல, பிகாஸ் இந்த இடத்துல நான் பிரிண்ட் எதுவுமே பண்ணல. ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ எனக்கு யோசித்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹெடர் ஃபைல்ஸ் போட்டு இதை போட்டுட்டேன், இந்த இடத்துல module.c போட்டு இந்த டெஃபினிஷனை போட்டேன். ஸோ இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ப்ரோக்ராம்ல இதை அப்படியே தூக்கிடலாம், இதை அப்படியே தூக்கிடலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, இது மட்டும் எனக்கு போதுமா? போதாது. ஏன் போதாது? பிகாஸ் நான் வந்து இப்படியே போட்டேன்னா எனக்கு எரர் அடிக்கும். பிகாஸ் இந்த ஆட் ஆஃப் சப் ஆஃப் ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்க்கு சொல்லணும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, நான் டிக்ளரேஷன்ல ஏன் இதை போட்டேன், பிகாஸ் நான் இதை டிஃபைன் பண்ண போறேன். ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி அது டிக்ளேர் ஆயிருக்கணும், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதனாலதான் என்ன பண்றேன், இந்த மாடியூல் டாட் ஹெச்னு போட்டு இது ஆல்ரெடி ஹெடர் ஃபைல்ஸ்ல இருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணும், என்னோட மெயின் ஃபங்க்ஷன்லையும் இங்க போடணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணுது, int a equal to 10 b equal to 5 போட்டு sum of add of a அப்படின்னு போடும்போது இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இங்க போய் பார்க்கும். எப்பயுமே மேல போட்டுறோம்ல, கரெக்டா? அங்க போய் பார்க்கும். இங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷனே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், போய் ஹெடர் ஃபைல்ஸ்ல போய் பார்க்கும். அப்ப நான் மாடியூல் டாட் ஹெச்னு போட்டிருக்கேன். அப்ப என்ன நடக்குது, மாடியூல் டாட் ஹெச்ல போயிட்டு இந்த இடத்துல டிஃபைன் ஆயிருக்கு, டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குது. அதை மட்டும் பார்க்காது, வேற எங்கெல்லாம் இது ரெஃபர் ஆயிருக்குன்னு பார்க்கும். அப்போ இங்க ரெஃபர் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ள போய் கண்ட்ரோல் போய் ரன் ஆகும். அதே மாதிரி சப் ஆஃப் யூஸ் பண்ணும்போதும் மாடியூல் டாட் ஹெச்குள்ள போயிட்டு இங்க போய் இது டிக்ளேர் ஆகிட்டு அதுக்கு பிறகு வேற எங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு தேடும். இந்த இடத்துலயும் இது யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்க இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனோட கண்ட்ரோல் போய் ரன் ஆகும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, இதை வந்து நான் கம்பைல் பண்றேன். எனக்கு பாருங்க எரர் எதுவுமே அடிக்கல. ஸோ ஜென்ரலா இது இல்லைன்னா எனக்கு என்ன எரர் அடிக்கும், இந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷனை நீங்க டிஃபைன் பண்ணல, டிக்ளேர் பண்ணலன்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். இப்போ எனக்கு எரர் அடிக்கல. நான் என்ன பண்றேன், ஃபங்க்ஷனை இந்த இடத்துல டிக்ளேரும் பண்ணல, டிஃபைனும் பண்ணல, அதை தனியா ஒரு ஹெடர் ஃபைலுக்குள்ள போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு தனியா ஒரு சி ஃபைலுக்குள்ள டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வரணும், அவுட்புட் வரணும். நான் ரன் பண்றேன், எனக்கு அவுட்புட் என்ன வருது, sum equal to 15, difference equal to 5. So 10 plus 5 15, difference equal to 5. 10 minus 5 5 வந்துருச்சு. ஓகே, இப்போ புரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் மாடுலர் ப்ரோக்ராமிங். மாடுலர் ப்ரோக்ராமிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது இதுல 2 ஃபங்க்ஷன் இருக்கு, ஆட் சப்ட்ராக்ட். இந்த ஃபங்க்ஷனை நான் திரும்ப திரும்ப நிறைய இடத்துல யூஸ் பண்றேன்ற பட்சத்துல நான் ஒவ்வொரு தடவையும் இப்படி நிறைய லைன்ஸ் எழுதாம நான் என்ன பண்ணிக்கலாம், அதவே தனி சி ஃபைலா ஸ்டோர் பண்ணிட்டு அதோட டெஃபினிஷனை நான் தனி ஹெடர் ஃபைலா ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். ஸ்டோர் பண்றதுனால எனக்கு தேவைப்படுறப்ப நான் டைரக்டா இந்த இடத்துல போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி if I include here at the header file. ஓகே, புரியுதா? ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் நீங்க பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கோடு என்ன இருந்துச்சு, இந்த இடத்துல 2 லைன் இருந்துச்சு, இந்த இடத்துல நிறைய லைன் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 20 லைன் கிட்ட இருந்துச்சு, 15 to 20 லைன் கிட்ட இருந்துச்சு. இதை நான் தனித்தனியா போட்டனால எனக்கு இந்த ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு, வெறும் 9 லைனோட முடிஞ்சிருச்சு. இப்போ இது சின்ன ப்ரோக்ராம்னால உங்களுக்கு என்ன 4-5 லைன் தானே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலாம். அட் த சேம் டைம் நீங்க ஒரு 1000-2000 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் ஒரு 50 to 60 லைன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும், அப்போ உங்களோட கோடோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்குன்றதை நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இதுதான் மாடுலர் ப்ரோக்ராமிங். இப்படிதான் நம்ம ஹெடர் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மாடுலர் ப்ரோக்ராமிங் உங்களோட சிஸ்டம்ல உங்களோட கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேணாம், நான் ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணல ஆல்ரெடி பண்ணேன் அப்படின்னா லைக் இது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஆல்சோ இது சிம்பிளர் கான்செப்ட் தான். சரியா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு லாஜிக், ஒரே ஃபோல்டர், மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் உங்களோட சி ஃபைல், ஹெடர் ஃபைல் எல்லாமே இருக்கணும். தனித்தனி ஃபோல்டருக்குள்ள போகக்கூடாது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல மாடியூல்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு, இதுலயே மாடியூல்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு, இதுலயே மாடியூல்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. ஸோ ஒரே ஃபோல்டர்ல எல்லாமே நீங்க ரெஃபர் பண்ற எல்லாமே வச்சுக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதுதான் மாடுலர் ப்ரோக்ராமிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.